ஒன்றிய பாஜக அரசு உழைக்கும் மக்களின் உரிமைகளை தொடர்ந்து பறித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மே தினத்தையொட்டி சென்னை தீநகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான PR நினைவகத்தில் அக்கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் கொடியேற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசின் ரயில்வே ஆட்குறைப்பு கொள்கையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். வெள்ளைக்காரனிடம் போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசின் 4 புதிய தொழிலாளர் சட்டம் உள்ளதாக குற்றம் சாட்டினார். அந்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மத்தியில் அதிகாரத்திற்கு வந்த மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் உழைப்பாளி மக்களின் உரிமைகளை மறுத்து வருகிறது, பறித்து வருகிறது. குறிப்பாக விவாதமில்லாமலே கொண்டு வரப்பட்ட 4 தொழிலாளர் சட்டங்கள் வெள்ளைக்காரங்களுக்கு போராடி பெற்ற உரிமைகளை அது பறித்து வருகிறது. வேலை நிறுத்த உரிமை, சங்கம் சேரும் உரிமை, 8 மணி நேர வேலை என்பதை 10 மணி நேரம் ஆக்கலாம், 12 மணி ஆக்கலாம் என்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டம் என்பது தொழிலாளிகளை கொத்தடிமைகளாக மாற்றக்கூடிய மோசமான உருவாகி வருகிறது. அதை எதிர்த்து இன்று நாடு முழுவதும் உழைப்பாளி மக்கள் வலுவான பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள்.